ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃப்ளட்டர்ல டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிருக்கேன். டெக்ஸ்ட்னா என்னன்னா, யூசருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றதுதான் டெக்ஸ்ட். அதை நம்ம ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் நான் வந்து பேஜ் சென்டர்ல பண்றேன். பட் அது விஷுவலா தெரியல. இது விஷுவலா என்ன தெரியணும்னா அதுக்கு ஸ்டைல் நாம ஆட் பண்ணணும். ஸ்டைலுக்குள்ள வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல் கொடுத்து அதோட கலர் நான் சேஞ்ச் பண்றேன். கலர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அது வந்து லைட்டா விசிபிளா தெரியுது. பட் இருந்தாலும் எனக்கு இதோட சைஸ் இன்கிரீஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் விசிபிளா தெரியும். ஸோ அதனால வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, ஃபாண்ட் சைஸ். அத எப்படி இன்கிரீஸ் பண்ணோம்னா, ஃபாண்ட் சைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அத கால் பண்ணி நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது இன்டிஜரா குடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு 40 சொல்லி குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்ல விசிபிளா தெரியுது. பட் இத வந்து நான் இன்னும் டார்க்னஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபாண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லி குடுப்பேன். ஃபாண்ட் வெயிட்னா என்னன்னா, அத ஃபாண்ட்ட வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டார்க் பண்றோமோ அதுதான் வந்து ஃபாண்ட் வெயிட்ன்னு சொல்லுவாங்க. போல்டுன்னா ரொம்ப டார்க்கா இருக்கும். அதே அதோட விட்த்னஸ் குறைக்கணும்னா, நம்ம டபிள்யூ குடுத்து 1000க்குள்ள என்ன கேட்டகரிஸ் குடுக்குறோமோ, அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபாண்ட் சைஸ் வந்து விட்த் வந்து மாறிக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் ஸ்டைல். ஃபாண்ட் ஸ்டைல்னா என்னன்னா, இப்ப நார்மலா இருக்கிறத வந்து நம்ம இட்டாலிக், அதுக்கப்புறம் போல்டு போட்டது, இந்த மாரி விஷயத்தையெல்லாம் வந்து நம்ம ஃபாண்ட் ஸ்டைல்ல குடுக்கலாம். இப்ப நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இட்டாலிக் தேவையில்ல. ஸோ அதனால இட்டாலிக்க ரிமூவ் பண்ணிறலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் ஃபேமிலி. ஃபாண்ட் ஃபேமிலின்னா என்னன்னா, நம்ம சிஸ்டம்ல டிஃபால்ட்டா வந்து ஃபாண்ட்ஸ்ல இருக்கும்ல. அத தவிர வேற ஏதாச்சும் ஃபாண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைன்னா, அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிங்கா குடுத்தோம்னா, ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லெட்டர் ஸ்பேசிங். லெட்டர் ஸ்பேசிங்னா என்னன்னா, இப்ப ஹலோ அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள நம்மளுக்கு வந்து கேப் வேணும் அப்படின்னா, லெட்டர் ஸ்பேசிங் யூஸ் பண்ணிக்கலாம். இத வந்து நம்ம டபுள்ல தான் குடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேர்ட் ஸ்பேசிங். வேர்ட் ஸ்பேசிங்க்காக நம்மளுக்கு அடிஷனலா ஒரு வேர்ட் போட்டுக்கலாம். ஃபேஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வேர்ட் ஒண்ணு ஆட் ஆயிடுச்சு ஃபேஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு. இப்ப வந்து வேர்ட் ஸ்பேசிங் குடுத்து பார்க்கலாம். வேர்ட் ஸ்பேசிங் குடுத்துட்டு இதுவும் நம்ம வந்து டபுள்ல தான் மென்ஷன் பண்ணணும். 1.1 குடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேர்டுக்கு கேப் வந்திருக்கு. இப்ப வந்து நான் 5 குடுத்து காமிக்கிறேன். பாருங்களேன், ரொம்ப கேப்பா வந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷன். டெக்கரேஷன்னா என்னன்னா, நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு அண்டர்லைன் குடுக்குறது, இந்த மாரி விஷயத்தையெல்லாம் வந்து நம்ம டெக்கரேஷன் குடுத்துக்கலாம். இதோட கலர் சேஞ்ச் பண்றதுக்கு டெக்கரேஷன் கலர் குடுத்தோம்னா, டெக்கரேஷன் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து ஒயிட் குடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த பார்த்தீங்களா? டெக்கரேஷன் வந்து பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டீஸ். ஸ்டைலுக்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டீஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹைட். இந்த ஹைட் என்னன்னா, ஆ நார்மல் டெக்ஸ்ட்டோட ஆ ஹைட்ட வந்து இன்கிரீஸ் பண்றது தான் ஹைட். அதாவது ஆ குறிப்பிட்ட ஒரு பாக்ஸ்க்குள்ள இருக்குன்னா, அந்த பாக்ஸோட ஹைட் இன்கிரீஸ் பண்றது தான் ஹைட். இப்ப ஸ்டைலோட ப்ராப்பர்ட்டீஸ் நம்மளுக்கு. இப்ப டெக்ஸ்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டீஸ் பார்க்கலாம். மேக்ஸ் லைன். அதாவது ஒரு இப்ப பார்த்தீங்கன்னா, ஆ ஹலோ ஃபேஸ்லெஸ் டெக்கி அப்புறம் இந்த வீடியோ என்னன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப பெரிய லைனா போயிட்டுருக்கு. இது சில இடத்துல பார்த்தீங்கன்னா, ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் லைன் குடுத்துட்டோம்னா, அந்த ஒரு லைனுக்கு மேல அது எதுவும் தெரியாது. இப்ப அந்த ஓவர்ஃப்ளோ ஆகுறதெல்லாம் நம்ம என்னன்னு காமிக்கலாம்னா, ஃபேடுன்னு குடுத்தோம்னா, ஓவர்ஃப்ளோ ஆகுறதெல்லாம் மறைஞ்சிரும். அந்த ஒரு லைன் தாண்டி போற இது விஷயம்லாம் மறைஞ்சிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டீஸ் அதெல்லாம் ஃபேட் ஆகுது பார்த்தீங்களா? மறைஞ்சு போகுதுல்ல, அந்த மாரி மறைஞ்சிரும். இதுலயே வந்து நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. ஃபேடுக்கு பதிலா நம்ம வந்து எக் எலிப்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்தோம்னா, டாட்டட் லைன்ல போயிரும். பாருங்க எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். டாட்டட் லைன்ஸ்ல போயிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஓவர்ஃப்ளோல வரும். அடுத்து டெக்ஸ்ட் அலைன். டெக்ஸ்ட் அலைன்ங்கிறது என்னன்னா, நம்ம அலைன்மென்ட் சேஞ்ச் பண்ணுவோம்ல. எண்ட்ல இருக்கலாம், ஜஸ்டிஃபை குடுக்கலாம், சென்டர் குடுக்கலாம். பட் சென்டர்ல குடுத்தோம்னா, அது ஒரு கண்டெய்னர் மாரின்னு வைங்களேன். அதுக்குள்ள வந்து சென்டர் வந்துரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க.